தேர்தல் பரப்புரைக்கு லீவு. விஜய் பொம்மையுடன் வந்த வேட்பாளர்கள். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையை தொடர்ந்து ரத்து செய்து வருகிறார். மறுபுறம் தேர்தல் நெருங்குவதால் விஜய் பொம்மையுடன் தாவேக வேட்பாளர்கள் பிரச்சார களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். வழக்கமாக மறைந்த தலைவர்களின் உருவ பொம்மையைத்தான் பலரும் பயன்படுத்துவார்கள். ஆனால் உயிருடன் இருக்கும் தலைவரின் பொம்மையை பிரச்சாரத்திற்காக ஒரு கட்சியினர் பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என்று விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. இந்த நிலையில் கட்சியின் தலைவர் விஜய் தொகுதி வாரியாக சென்று வாக்கு சேகரிப்பார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் விஜய் இதுவரை பெரிய அளவில் பரப்புரைக்கு செல்லவில்லை. ஒரு சில இடங்களில் பரப்புரைக்கு சென்றாலும் அங்கு போக்குவரத்து நெரிசல், ரசிகர்களின் நெரிசலில் சிக்கி பாதிக்கப்படுவது போன்ற பிரச்சனை உருவாகிவிடுகின்றன. எனவே விஜய் வெளியில் தலை காட்டாமல் இருக்கிறார். நேற்று முன்தினம் வில்லிவாக்கம் மற்றும் டி நகரில் விஜய் பரப்புரை மேற்கொள்வார் என்று சொல்லப்பட்டிருந்தது. பரப்புரைக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் நிர்வாகிகள் அதிரடியாக செய்ய தொடங்கினர். ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே விஜய் தனது பரப்புரையை ரத்து செய்துவிட்டார் என்று அறிவிப்பு வெளியானது. காரணம், வில்லிவாக்கத்திலிருந்து டி நகருக்கு 1 மணி நேரத்தில் போக வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டிருந்ததாகவும் அது சாத்தியமாகாது என்பதால் விஜய் பரப்புரையை ரத்து செய்தார் என்றும் சொல்லப்பட்டது. அதேபோல நேற்று சைதாப்பேட்டையில் மேற்கொள்ள இருந்த பரப்புரையும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பரப்புரையை 1 மணி நேரத்தில் முடித்துக்கொள்ள தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருந்ததாகவும் இதை ஏற்காததால் பரப்புரை ரத்து செய்யப்படுவதாகவும் சொல்லப்பட்டது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு பரப்புரையும் ரத்து செய்யப்பட்ட நிலையில் தாவேக வேட்பாளர்கள் அப்செட் ஆகியிருக்கின்றனர். எனவே வேறு வழியின்றி விஜயை போன்ற உருவம் கொண்ட பொம்மையை வேனில் ஏற்றி ஓட்டு கேட்டு வருகின்றனர். திருச்சியில் தாவேக நிர்வாகிகள் விஜய் பொம்மையை காரில் நிற்க வைத்து ஓட்டு கேட்டு வரும் வீடியோக்கள் சோஷியல் மீடியாக்களில் பரவலாக ஷேர் ஆகி வருகின்றன.